நம்ம அந்த ஓரியோ பால்ஸாக பார்க்க போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ட் தான் ஒன்றும் இல்லை கைஸ், 2 ஓரியோ பிஸ்கெட், அப்புறமா வந்து நபாட்டி ஒன்று, அப்புறமா அந்த டாப்பன்ஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம், அப்புறம் அந்த ஸ்டிக், அவ்வளோதான். அப்புறம் பிஸ்கெட்டு, அப்புறமா அந்த க்ரீம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிஸ்கெட்டை வந்து நம்ம வந்து அப்படியே க்ரன்ச் பண்ண போகிறோம். வாங்க க்ரன்ச் பண்ணிக்கலாம். இதான் கைஸ், அது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க. இது டாப்பன்ஸாக போட்டுக்கலாம் கைஸ். நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கில் வந்து பண்ண போதில்ல, நம்ம வந்து இதில் தான் பண்ண போகிறோம். நம்ம கையில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் தான் பண்ண போகிறோம். நம்மளோட பிஸ்கெட்டை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஓகே கைஸ், ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு வர மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து இது பண்ணிக்கலாம் கைஸ். அப்புறமா இதில் வந்து மில்க் ஆட் பண்ண போகிறோம். மில்க்கு வந்து ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது கைஸ், ஓரளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மாவு மாதிரி தான் மிக்ஸ் பண்ண போகிறோம், அதனால் லைட்டாக பண்ணிக்கோங்க. ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தண்ணி மாதிரி வந்துடும், வராது கைஸ் கெட்டியாக. கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நம்ம அப்படியே ரவுண்டு போட ஆரம்பிச்சிடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் கைஸ். நல்லா ஒரு மாதிரி மாவு மாதிரி வரப்போ நிறுத்திக்கோங்க. நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் கைஸ். அப்புறமா நல்லா ரவுண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. குட்டி பாலாக இருந்தால் போதும் கைஸ், நல்லா ரவுண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இது வந்து நம்ம டீம் பசங்களோட தான் கைஸ் பண்ணுறோம். ஜாலியாக பண்ணுவோம், சும்மா தானே இருக்கோம், ஒரு ஓரியோ இது பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு எடுத்துருக்கோம் கைஸ். நல்லா குட்டி குட்டியாக பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு அவ்வளோதான், நல்லா பண்ணிக்கோங்க கைஸ். ஒரு 4-5 பேர் பண்ணிங்கன்னா ஜாலியாக இருக்கும். இதை அப்படியே பிளேட்டில் மாட்டிடலாம் கைஸ். பிளேட்டில் நல்லா அப்படியே டெக்கரேட் பண்ணுற மாதிரி நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிடிச்ச மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், அடுத்து என்ன பண்ண போனால் நம்ம நபாட்டி வாங்கியிருக்கோம். ஏன் நபாட்டினா நம்ம வந்து மேலே டாப்பன்ஸாக போட போகிறோம் கைஸ், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்னு. அதனால் இந்த நபாட்டியை வந்து நல்லா அடிச்சுக்கலாம். அதே மிக்சர் போட்டோம் பார்த்தீங்களா, அதே செமிக்சரில் நல்லா உடச்சி போட்டு அப்படியே போட்டு அடின்னு அடிச்சிடலாம் கைஸ். நல்லா இதுவும் நல்லா மொறுன்னு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. செம்ம ஸ்பீடாக பண்ணால் தான் கைஸ் பவுட்ரு மாதிரி வரும். ஓகே கைஸ், இப்போ நம்ம அது மேலே அப்படியே தூவிக்கலாம். அப்போ தான் அப்படியே அது மேலே பால் மேலே நல்லா தூவிக்கோங்க. நல்லா அப்படியே தூவிட்டு நம்ம வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா 2 பாட்டில், அது உங்கள் வீட்டில் கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க. நாங்கள் சும்மா வாங்கினோம் கைஸ் கடைக்கு போகும்போது. அந்த ஆரஞ்சு ஒரு எல்லோ வாங்கியிருக்கோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக எடுத்து. எல்லோ சூப்பராக இருக்கும் கைஸ், எல்லோ வாங்கிக்கோங்க. இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க, இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் வாங்கிக்கலாம் கைஸ். இப்போ அப்படியே அது நல்லா தூவிக்கோங்க கைஸ். அந்த 2த்தையும் நாங்கள் தூவுறோம், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அது ஒன்றும் இல்லை கைஸ், இனிப்பாக இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா ஓரியோ பால்ஸ் எப்படியும் சப்புன்னு தான் இருக்க போகுது, ஏன்னா நம்ம பால் அப்படிலாம் இருக்கும். அப்புறம் ஒன்று சொல்ல மாட்டேன் கைஸ், பால் வந்து காய்ச்சிக்கோங்க. ஏன்னா லுக்கு சூப்பராக இருக்கும் கைஸ் உங்களுக்கு. அப்புறமா சாப்பிட்றதுக்கு ஸ்டிக்கு வேணும்ல கைஸ், அதனால் அப்படியே ஸ்டிக்கு வச்சுக்கோங்க. எப்படி சூப்பராக இருக்கா, ரெடி ஆகிடுச்சு கைஸ் நம்ம பால். ஓகே கைஸ், அப்படியே அது மேலே ஸ்டிக் சூப்பராக பண்ணிட்டோம் கைஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.